அன்பா கடைசியாக ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமனப்புதூர் விசஸ் பிஆர்ஏ பேராம்பட்டு. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணோம். 1 ஓவர் பவர் 2 ஓவர் பவர் பிளேங்க. ஸ்ட்ரைக்கில் முரளி, நான் ஸ்ட்ரைக்கில் சரத். முதல் ஓவரை போட அஜித். முதல் ஓவர் முதல் பந்து ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரீ நல்லா ஏக்கருங்க. டாட் நேர்த்தியாக போடுறாரு. இரண்டாவது பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிடில் ஆஃப் தி பேட்டில் 6ங்க. டீம் மெம்பர் செட்டே அடிச்சு விட்டு இருக்காரு முரளி. கிரேட் ஷாட். நின்ற இடத்துல இருந்து அடிக்கிறாருப்பா. அடுத்த பந்து கீப்பர் நழுக விட டைரக்டா அடிச்சாரு, உள்ள வந்துட்டாரு. ஒயிட் பிளஸ் ஒரு சிங்கிள். ரீபால். ஸ்ட்ரைக்ல சரத் சுவிட்சில் தடுத்து போட்டாரு. இந்த பந்திற்கு ஒயிட் ரீபால். அக்ராஸ் ஆலே இல்ல பவுண்டரி. குட் ஷாட் முரளி. அடுத்து வந்து டாட் பால். அடுத்து வந்து கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்சுக்கு வரல. சிங்கிள். ஓவர். ஒரு ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க பிஆர்ஏ பேராம்பட்டு. ரெண்டாவது ஓவர் கூட அருண் பவர் பிளே ஓவர். பந்து ரெண்டாவது ஓவர் பவர் பிளே ஓவருங்க. லெக் பைஸில் சிங்கிள். அடுத்த பந்து கேட்சை விட்டு இருக்காருங்க. டாட். அடுத்த வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மேகா ஃபீல்டர் சிங்கிள். அடுத்த வந்து டாட் பால். அடுத்த வந்து அதே பந்து டாட் பால். இந்த பந்திற்கு அவுட் சைடு எட்ஜில் கீப்பர் நழுக விட்டு இருக்காரு. டாட் பால். ஓவருங்க. 2 ஓவருக்கு முடிந்த நிலைமையில் 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 18 ரன் அடிச்சிருக்காங்க பிஆர்ஏ பேராம்பட்டு. மூணாவது ஓவர் இப்போட ஃபேமஸ் முதல் பந்து ஒயிட் பால். ரீபால். ஒயிட் பால். ரீபால். மேகா ஃபீல்டர் சிங்கர். அடுத்த பந்து உள்ள வந்த பந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். 6 வெளியே போய் விழுந்திருக்குங்க முரளி. அடுத்த பந்து ஒயிட் பால். பவுண்டரியா போயிடுச்சுங்க. 5 ரன் சேரும் இதுக்கு. மூன்றாவது பந்து டாட் பால். அடிக்கப்பட்ட பந்து என்னவாகும்? போய் கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிங்கர். அடுத்த பந்து அக்ராஸ். அங்க விட்டா பவுண்டரி. அதான் நடந்திருக்கு. சரத் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. அடுத்த பந்து அக்ராஸ். நல்ல முறையில் தீகரிக்கிற பந்து அங்க ஒரு சிறந்த ரன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓட்டங்கள். ஓவர் 3 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க பிஆர்ஏ பேராம்பட்டு. 4வது ஓவரை போட அருண். அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கு போட்டு இருந்தார். 4வது ஓவர் முதல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பு. கொடி ஏற்றம். அங்க நைஸ் டேக்குனுங்க. சிம்பிளா பிடிச்சார். விக்கெட் ஆகிடுறாரு சரத். நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பால். கேட்ச் டிராப்புங்க. அடுத்து வந்து பார்த்து ப்ரோ. நல்ல ஃபீல்டுங்க அங்க. ஆனால் அங்கே பவுண்டரி போயிடுச்சுங்க. நல்ல ஒரு ட்ரை. பவுண்டரி. அடுத்து வந்து அக்ராஸ் பண்ணார். டாட் பால். பவுலர் கம்பேக். இந்த பந்திருக்கு டிஃபென்ஸ் அவர் கையில் சிக்கிருக்கு. டாட்.
பந்து விக்கெட்டுங்க. நல்ல ஒரு கீப்பர் ஸ்டெம்பிக்கில் விக்கெட் ஆகி வெளியேற பூவரசன். நல்ல ஓவருங்க அருண். 4 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ரன்ல போட்டுருக்காருங்க அருண். 2 ஓவர் சேர்த்து 6 ரன்ல போட்டுருக்காரு. 5வது ஓவர் போட டேடி முதல் பந்து கேட்சுக்கான வைப்பா. கேட்ச் டிராப். 2 ஓட்டங்கள். அடுத்து வந்து ஸ்ட்ரைட் 6ங்க. ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க ஒரு லீ 1 மேன் ஷோ விளாட்டு இருக்கலாம்னு சொல்லலாம். நிறைய சிக்ஸரை பறக்க விட்டுன்னு இருக்காரு. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. டாட் அக்ராஸ் 6. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. 100 மீட்டர் தாண்டி அடிச்சிருக்காரு முரளி, அணியின் கேப்டன். 4 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. அடுத்த பந்து அதுவும் 6. 5 சிக்ஸுங்க. கணக்கு வச்சுக்கோங்க. இவர் பேட்ல இருந்து வரக்கூடிய 5 சிக்ஸுங்க. 6 மட்டுமே. முரளி மரம் நட்டி அடிச்சிருக்காரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லைங்க. அடுத்த பந்து சரி மீட் ஆகலன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. நல்லா சேரப் பண்ணுறாங்க. எல்லா திசையில இருந்தும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு முரளி. ஓவர் பிடிச்சி லாஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். 5வது ஓவரில் 24 ரன் அடிச்சிருக்காங்க. 66ங்க. 5 ஓவருக்கு பிஆர்ஏ பேராம்பட். கடைசி ஓவரை போட்ட மேகா. ஸ்ட்ரைக்கில் விவேக். டாட் பால். 2வது பந்து லெக் பை. ரன் எதுவும் வரல. சிங்கிள். இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக 40 ரன் அடிச்சிருக்காருங்க முரளி. இன்னும் 10 ரன் அடிச்சா 50 போடுவார். அடுத்து வந்து சரியா மீட் ஆகல. திசையே சான்ஸ். விக்கெட்டுங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். அவர் பங்குக்கு 41 ரன் அடிச்சுட்டு வெளியேறாருங்க ரன் அவுட் முறையில். குட் பேட்டிங் ப்ரோ முரளி. நியூ பேட்ஸ்மேன் மணி பாரதி. லெக் பை சிங்கிள். அடுத்து வந்து டாட் பால். கடைசி பந்து அக்ராஸில் 6ங்க. கடைசி பந்து 6ஆக மாற்றிட்டு போகிறாரு விவேக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 75-76 டார்கெட் ஃபார் சிமனபுதூர். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா. 36 பாலுக்கு 76 ரன்னு ப்ளே பண்ணணுங்க. மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அமைப்போகுது. ஸோ 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, ஜகா மற்றும் மேகா. 2 ஓவர் பவர் பிளே ஓவர். அந்த ஓவரில் அடிக்கக்கூடிய ரன் எல்லாமே பேட்ஸ்மேன் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். முதல் ஓவரை போட மாஸ்டர் என்ற கவன். இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளருங்க. ஸ்ட்ரைக்கில் ஜகா. பவர் பிளே ஓவர் முதல் பந்து ஒயிட் பால். ரீ பால். அது வானுயர். இப்போதாங்க லேண்டே. அது மிகப்பெரிய 6ங்க. ரீ பாலை பிடிச்சி பொழந்திருக்காரு ஜகா. அடுத்த பந்து லெக் சைடு. நைஸ் டேக்னுங்க அங்கே கமல். சிறந்த கேட்சுங்க. உண்மையாகவே எல்லாருமே சரியான ஒரு செலிப்ரேஷனுங்க. எல்லா ஃபீல்டரும் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க பார்க்கவே. சிறந்த கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் அருண். ஸ்ட்ரைட்டில் செம ஸ்ட்ராங்குங்க இவர். ஸ்ட்ரைட்டில் நீங்கள் 100 மீட்டர் வச்சாலும் அடிச்சு விடுவார். நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு பேட்டிங்கில். தட்ட முயற்சி டாட். அடுத்த பந்து டாஸ் பால். ஸ்ட்ரைட். நல்ல ஒரு ஸ்டாப் பண்ண முயற்சிங்க பவுலரே. டாட். அடுத்த பந்து அது சரி கேட்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம். ரன் எதுவும் வரலைங்க.
டாட். ஃபீல்டர் ரொம்ப சாரி பவுலர் ரொம்ப ஆக்ரோஷம் ஆகுறாரு. பிடிக்க வேண்டிய கேட்ச் தான் அப்படின்றாரு. அடுத்து வந்து ஸ்டெப் அவுட், லெக் பை சிங்கர். ஒரு ஓவருக்கு 8 ரன்லாம் போட்டிருக்காரு பவர் பிளே ஓவரை கவன். அணியின் எண்ணிக்கை 8ங்க. சிமனப்புதூர் 30 பாலுக்கு 68 ரன் பிளே பண்ணோம். 2வது ஓவரை போட பூவரசன். பவர் பிளே ஓவர் முதல் பந்து. ஸ்ட்ரைக்கில் அருண். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், அங்கே ஆளே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. சும்மா தான் தூக்கி விட்டார். அடுத்து வந்து அக்ராஸ் போனார் டாட். அடுத்து வந்து ஒயிட் பால், ரீபால், again white ball, again reball, straight to straight, single. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வராருங்க மேகா. ஆஃப் தி சைடு கண்டிப்பாக அது குத்த விட்டா பவுண்டரிங்க. என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. முதல் பந்தே ஒரு பவுண்டரி மேகா. அடுத்த பந்து டிஃபென்ஸ் டாட். அடுத்த வந்து ஸ்லோயர் ஒன்றுங்க, தூக்கி போட்டா டாட். 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க சிமனப்புதூர். 3வது ஓவரை போட தினேஷ். பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் டாட். எஜ்ஜி பட்டு இங்கே கிடக்கு டாட். 2வது வந்து ஸ்டெப் அவுட் டாட். அடுத்த வந்து அகேன் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ச்சியாக 3 பால டாட்டா வீசிருக்காரு தினேஷ். அடுத்த வந்து அக்ராஸ் போனார் டாட்டுங்க. தொடர்ச்சியாக 4 பால டாட்டா வீசிருக்காரு. அடுத்த வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், இது 6ங்க. நான் சொன்னல ஸ்ட்ரைட்ல எவ்வளோ தூரம் இருந்தாரோ அடிச்சிருவாருன்னு. 4 பாலை விட்டு 5வது பாலை புலந்துருக்காரு அருண். நல்லா இருந்துச்சு ஷாட். கடைசி பந்து நல்ல ஷாட்டுங்க. ஆளே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. 2 பால் 10 ரன் அடிச்சாருங்க அருண். 4 ரன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சாரி 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, மாற்றி சொல்லிட்டேன். 29 ரன் அடிச்சிருக்காங்க சிமனப்புதூர். சாரி நண்பா, 3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. இதுதாங்க 4வது ஓவர். இன்னும் 18 பாலுக்கு 47 ரன் பிளே பண்ணோம். முதல் ஓவரை போட்ட கவன் 4வது ஓவரை போட வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் மேகா இருப்பார். முதல் பந்து நல்ல ஏக்கருங்க. சான்ஸ் பால போடல. டாட் பால். 2வது வந்து அக்ராஸ் லெக் பை சிங்கர். அடுத்த பந்து அக்ராஸ் டாட். அடுத்த பந்து ஒயிட் பால். அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் தி சைடு, ஆளே இல்லை. பவுண்டரி ஷாட் அருண். அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட்டில் அடித்தா அது லெக் திசையில் போயிட்டு இருக்கு, அவருக்கே தெரியாமல் சிங்கிள். எப்பவுமே இவர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிக்கை விட்டுட்டு தாங்க நிற்பார். அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்குவார். கிராஸ் பண்ணார் டாட் பால். ஓவர், நல்ல ஓவருங்க கவன். 4 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க சிமனப்புதூர். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 40 ரன் ப்ளே பண்ணோம். 20 ரன் ப்ளே பண்ணுங்க ஒரு ஓவருக்கும். 5வது ஓவர் மேட்ச் வர அந்த ஓவரை போட மணிங்க. ஸ்ட்ரைக்கில் வரும் முதல் பந்து. ஸ்ட்ரைட் 6. கண்டிப்பாக அது 6ங்க, தாண்டி போவோம். ஸ்ட்ரைட்டில் செம்ம ஸ்ட்ராங்குங்க அருண். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1 மேன் ஷோவாக எல்லா மேட்சும் அடித்தாருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் அவருடைய வீடியோ நிறைய இருக்குது, போய் பாருங்கள். செம்மையாக விளாடுவார். அடுத்த பந்து அகெயின் 6. பேக் டு பேக் 6ங்க. இதுமாரிலாம் பாலை போட்டால் போட்டு புழக்குவாருங்க. பேக் டு பேக் 6 ஃப்ரம் அருண். நீங்கள் ஸ்ட்ரைட்டில் 100 மீட்டர் வச்சாலும் அசால்ட்டாக அடிப்பார். ஸோ பவுலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 4 பாலை போட மணி பாரதி. 3வது பந்துங்க. ஸ்ட்ரைட் அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க. விக்கெட். ஸ்லோ பாலாக போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. சும்மா தொட்டு விட்டாரு, அடிச்சிருந்தா 6ஆக மாறி இருக்கும். நல்லா விளாட்னாருங்க அருண்.
விக்கெட்டாகி வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜித். பெரிய சுத்து டாட். ஃபுல் சவுண்டு பறக்குதுங்க. டாட் பாலுங்க. சிறப்பாக போட்டு இருக்காரு. கடைசி பந்து அதுவும் டாட்டுங்க. 4 பாலையும் டாட்டா வீசியிருக்காரு. 6 பாலுக்கு 28 ரன்னு ப்ளே பண்ணோம். ஸ்ட்ரைக்கில் இருப்பார் மேகா. என்ன நடக்கும்? 6 பாலுக்கு 28 நண்பா. 5 6ன்னு வச்சுக்கலாமா? கடைசி ஓவர் முதல் பந்தை போட முரளி. ஃபர்ஸ்ட் பால் லெக் பை டாட்டுங்க. 5 பாலுக்கு 5 6 அடிச்சாதாங்க வெற்றிங்க. 5 பெரிய ஷாட்டுமே அடிக்க வேண்டும். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ரெண்டும் எது ஓடல. டாட். 4க்கு 28. ஆறு. கிரேட் ஷாட்டுங்க மேகா. அடுத்த பந்து ஒயிட் பால். 3 பாலுக்கு 22 ரன் தேவை. நல்ல ஏக்கருங்க. டாட் பால். சூப்பராக போட்டிருக்காரு. இந்த பந்து எஜ்ஜி பட்டு கொடி ஏறி கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் டிராப். கடைசி பந்துங்க ஒயிட் பால். ஒயிட் பால் தெரியாம எல்லாம் உள்ள வந்து நிற்காங்க. எல்லாம் ஆக்ரோஷமா இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே அடிக்கிறாங்களாம். அவங்க டோர்னமெண்ட் வச்சு அவங்களே அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. கடைசி பந்து ஒயிடுங்க. ஒயிட் பால். ரீ பால் அகேன். ஒயிட் பாலுங்க. அவரே டாட் பால்ட்டாருங்க. குட் ஸ்போர்ட்ஸ் மேனுங்க. தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலில் வின் பண்ணுறாங்க. டிஆர்ஏ பேராம்பட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சிம்மனப்புதூருங்க. கடந்த ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போட்டி இதோட வந்து 20K டோர்னமெண்ட் முடிவடைகிறது. ஸோ இதேமாரி உங்கள் ஊரில் வந்து டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை. நெக்ஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்டில் மீட் பண்ணலாம்.